மிளகாலாம் போட்டிருக்காங்க எண்ணெயில். சேம் டே தான் எடுக்கிறேன். இந்த பகன்னு வருது. என்னது பீஸ் பாருங்க गाइस. ஆனியன் போட போறாங்க. வெங்காயம் போட்டாச்சு गाइस. தக்காளி அரிஞ்சிட்டு இருக்காங்க. இன்னும் தக்காளி இருக்கு. இதில் கல்லுப்பு போட்டிருக்காங்க. இங்கே வெங்காயம் அரிஞ்சாச்சு. வெங்காயம் தக்காளி போட போகிறாங்க. சாரி गाइस, அடிச்சுக்கோங்க, ஸ்டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. எடுக்கிறாங்க. நல்ல பொடியான தக்காளி கட் பண்ணாதீங்க, குண்டு குண்டாக கட் பண்ணுங்க. அப்போ வந்து மசிச்சுக்கலாம். சும்மா गाइस நல்லா வதக்கியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருக்காங்க. ஓகேவா गाइस, சிம்மில் இருக்குது. பார்ட் 3யும் வரும்னு நினைக்கிறேன், தெரியல गाइस. இங்கே பாருங்கள், கட்டாணி இந்த சேனல் பார்ப்போம். இந்த சேனல் இன்னும் வேகலையாங்க. எங்கள் அம்மா பார்க்குறீங்க. சரி, நான் பார்க்குறீங்களா गाइस? டக்கு அது பார்த்துக்கோங்க. எங்கள் அம்மா அப்படி தான் இருப்பாங்க. டக்குன்னு வீடியோ வேணால் பாஸ் பண்ணி கூட எங்கள் அம்மா பார்க்குவாங்க. நிமிஷம் நான் டக்கு யோசிச்சேன். ரொம்ப லாங் ப்ராசஸ். நான் உங்களுக்கு வந்து பெரிய சேனலில் வந்து ஃபுல்லாக வீடியோ போடுறேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் போட முடியும். ஸோ வந்து இதை ப்ராசஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு ரிசல்ட் வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள் गाइस, எல்லாம் தெரியுது. ரெடி ஆகிட்டுருக்கு. அட்டாணியெல்லாம் போட்டு गाइस குருமா வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. சப்பாத்தி போட்டுருக்காங்க. செம்ம ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது गाइस. ஸோ சாப்பிட்லாம் गाइस, சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.